இவ்வளோ லீவ்ல கொஞ்சம் நமக்கு வேலை செஞ்சு தருவாளுன்னு பார்த்தோன்னா இவ்வளோ நம்மள உட்கார்ந்துக்கிட்டு கேலிதான் மணி அளவை கேலி. இது என்னது காலுக்குள்ள பெயிண்ட் டப்பாவா? பெயிண்ட் டப்பாவை இங்க திறந்து வச்சது யாரு? இந்த முத்து பைய பெயிண்ட் அடிக்க வாரேன் வாரேன்னு மினுக்கிக்கிட்டே இருந்தா கடைசியில் வராண்டே நீட்டான். இப்போ இந்த பெயிண்டை நான் யாரை வச்சு அடிக்கிறது? நம்மளுக்கு ஒழுங்காக எட்டவும் செய்யாது. யானிலன்னு யாருன்னு அடிக்க வயசாயுது. நம்ம அடிக்கலான்னு பார்த்தாலும் வலிக்கு கிழிக்கி உளுந்துலாம் கிடப்போம். யானி ஒருத்தர் பிடிச்சு கிடணும் வாங்கணும். என்ன பண்ணியது? இந்த பிள்ளைகள் இந்த துணியை கூட துவைச்சு தர மாட்டேங்குது. இதுவே எங்க நமக்கு உதவி பண்ணும்? இந்த மனுஷனும் அந்தால பிளேக்கில் போயிட்டாரு. நான் இனிமேல் தோட்டத்திலே இருந்துக்கிட்டு நான் கொண்டுக்கிட்டு மினிக்கிக்கிட்டு பண்ணியது தப்பு. அதை சொல்லி காட்டப்படாதான். குடிச்சிட்டு வந்தால் வேற இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும். இந்த மனுஷனை திட்டதான் முடியும். இப்போ தோட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு இந்த மனுஷன். இவர் சோறு பொங்கி தின்னாரா இல்லைன்னா கடையில் வாங்கியாவது சாப்பிட்டாரா இல்லை பட்னியா கிடக்காரான்னு நமக்கு தான் வைத்தறிச்சலாக இருக்கு. இப்போ கும்மி என்னலா? இப்போ என்னது இது? நேற்று சாயங்காலத்துல இருந்து இந்த பாத்திரம்லாம் வெளியே கிடக்கு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கா? காயெல்லாம் கிடைக்க போடையா? ஆமாம், நானும் அதான் கேட்கணும்னு பார்த்தேன். நல்லா மொத்தத்தில் நல்லா பரப்பி வச்சிருக்காளா அவ்வளோ பாத்திரத்தையும்? எல்லா உங்களுக்கு நல்லா கொழுப்புதாளா? துப்புற நேருக்கு மண்ணள்ளி போட மாட்டேங்கிய, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிய. கேள்வியெல்லாம் கேட்கிய கேள்வி. நேற்று சாயங்காலத்துல இருந்து அவ்வளோ பத்திரமா இல்லை கிடக்குன்னு தெரியுதுல்ல. கழுவி எடுக்கலாம்ல கொஞ்சம். எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமோலா? முருங்கையை உடச்சி வளர்க்கணும், பிள்ளையை அடித்து வளர்க்கணும் பாவ. அந்த மாதிரி உங்களோட அடித்து வளர்த்தாதான் நீங்களும் சரிப்பட்டு வருவீங்க. இல்லைன்னா நீங்களும் இப்படி தான் அலைவீங்க. ஒரு மனுச்சு கிடந்து அவ்வளோ வேலையும் என்னன்னு செய்ய முடியும்? பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ணணும்னு எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் சரி அவ்வளோலாம் செய்வாளுவேன்னு பார்த்தேன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. நான் சொன்னாதான் செய்வீங்களோ? எம்மா சும்மா கோவப்படாதம்மா. நாங்கள் கோலம் போட்டுட்டு வந்து உனக்கு வேலை செஞ்சு தரணும்னு தான் நினச்சோம். ஆமாம்மா, அதுக்குள்ளே நீ தான் டென்ஷன் ஆயிட்டா. உனக்கு இப்போ என்ன? அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி தரணும், ஒருத்தர் துணியை துவைக்கணும், அவ்வளோதானே. இதை இப்பயே செஞ்சுட்டா போச்சு. சந்தியா பாத்திரத்தெல்லாம் கழுவுவா, நான் துணியெல்லாம் துவைப்பேன். போதுமா? நீங்கள் ஒன்றும் என்னமே எனக்கு ஒன்றும் கிளிக்காண்டா. சோத்தை பொங்கி வச்சிருக்கேன், உங்கள் அப்பனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு இருப்பியா? ஆளுக்கு ஒரு தசை இல்லை. இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டுக்கிட்டு போகணுமோ? எல்லாம் சோறு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னா போய் கொடுத்துட்டு வாங்களா? சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காது என்ன? சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இரு. பெரிய அளவு விஷயத்தில் தலையிடாது என்ன? சோத்தை எடுத்து வைக்கேன், ரெண்டு பேரும் போய் சைக்கிளில் கொடுத்துட்டு வந்துருங்க. ஏ சோனி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவள் எதையாவது ஒன்று செய்யின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருவ. வேற இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பா. வேற எதுக்கு இப்போ அம்மா உன்னை திட்டுறான்னு தெரியுதா இல்லையா? சரிதான் சரிதான், எனக்கு இப்போ புரியுது. நீ எதுனாலும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துடுறா. நான் மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அதான் அவள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ புரிஞ்சுதா? அம்மா ஏன் உன்னைய திட்டுறா, என்னைய திட்டாமல் இருக்கான்னு? இனிமே வாயெல்லாம் விடாது. அம்மா எது சொன்னாலும் ஆன் சரின்னு சொல்லு. வா, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடும். வேற அதுக்கு அவள் திட்டுவா. உன்னை மாதிரி அவளுக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நியாயத்தை ஒருத்தரும் கேட்டப்படாது இந்த வீட்டில். என்ன மறுபடியும் சென்னையில் மழை வருமாம்மா? என்ன நிறைய மாவட்டம் கொடுத்துருக்கானே. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். மறுபடியும் இங்கெல்லாம் மழை வந்தா தாங்காதப்பா. அட, இந்த மனுஷன் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாமல் இங்கே தான் இருக்காரா? அப்படின்னா இன்னைக்கு துணி எடுத்து கேட்கலாமே. ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் துணியை எடுத்துகிட்டு வந்தாதான் சரசுக்கிட்ட கொடுத்தனாலும் துணியை கொஞ்சம் பிடிச்சிக்கினாலும் ஆல்டர் பண்ணி போட முடியும் பொங்கலுக்கு. கேட்டு பார்ப்போம். என்னங்க என்னங்க என்னவும்மா? எங்க வாரியிலங்க கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்ன வாங்கணும்? இதை அரிசி பருப்பு முடிஞ்சிருச்சா? மளிகை சாமா போய் வாங்க வேண்டியிருக்கோ? ஐயா இல்லைங்க, அது எதுக்கு நமக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியே சமாளிச்சுக்கிடுவேண்ணா. அதை எதுக்கு போய் நான் கடையில் வாங்க போகிறேன். சரி, அப்ப வேற எங்க கூப்பிடியா? எங்க கூப்பிட்ட மாதிரி கேட்காதீங்க. எங்க வேற கூப்பிடுவாவ? துணி எடுக்கதான். பொங்கலுக்கு துணி எடுக்காண்டாமா? என்னது துணி எடுக்கணுமா? ஆமாங்க, வேற பொங்கலுக்கு வேற யார் துணி எடுத்து தருவா? அவங்க அப்பனா எடுத்து தருவாரு. பல்ல உடைச்சிருவேன். அப்ப இங்க இப்ப என்னன்னா, ஏன் வீட்டுல வேற துணி எல்லாமே கிடக்கிய? பொங்கலுக்கு எடுத்தாதான் போடணுமா என்ன? வீட்டுல இருக்க நல்ல துணி என்னத்தையாவது ஒண்ணு போடு. இந்த தடவைலாம் பொங்கலுக்கு துணி கிடையாது. ஒய்யாம துணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீ இப்பயோ இந்த ரேஷன்ல கொடுத்தானே ஒரு 6000 ரூபா. 6000 5000? 5000. இப்ப எதுக்கு அந்த 5000 பத்தி கேட்கிய? ஆமா, தான் அது 5000 தான் என்ன பண்ணுனான்னு சொல்லி கேட்கேன். வீட்டு செலவுக்கு நான் காசு தாரேன், எல்லா செலவுக்கும் நான் காசு போடியேன். அந்த 5000 ரூபாய் என்ன கணக்கு? எங்க அது? அதுல துணி எடுத்துக்க போ. ஐயோ, அந்த 5000 தானே சேலன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்து கொண்டு வச்சிருக்கேன். ஹிந்திக்காரன்ட்டு 5000 ரூபாயை ஏமாந்துட்டேன்னு சொன்னா நம்மளை திட்டுவாரோ? சரி, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா? சரி, பேசி பார்ப்போம். எங்க இங்க பாருங்க, அந்த 5000 ரூபாய் கணக்கெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. வேற அந்த 5000 ரூபாய் வேற எய்த்த வீட்டுக்காரனா கணக்கு கேட்பா? நான் தான் கணக்கு கேட்கணும். சொல்லுலா, ரேஷன்ல தந்த 5000 ரூபாய் என்ன பண்ணுனா? ஐயோ, அந்த 5000 ரூபாயே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரே, விட முண்டுங்காரே.
ஏங்க இங்க பாருங்க, அந்த 5000 எப்பயோ காணாம போச்சு. என்னது காணாம போச்சா? இல்லங்க, செலவாயி போச்சு. இன்னும் அந்த 5000 குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பொங்கலுக்கு ரேஷன்ல பொருள் தந்துருவாவ. இவ்வளவு நாள் ஆனப்பறம் இப்ப பார்த்து அந்த 5000 கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள. ஏலா 5000 ரூபாய்லாம் உனக்கு சாதாரணமா ஆகி போச்சு என்ன? ஏங்க இப்ப நீங்க பொங்கலுக்கு துணி எடுத்து தருவீங்களா, எடுத்து தர முடியல? அத முத சொல்லுங்க, இல்லைன்னா நான் என் கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போ, உன் தம்பி பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்காம்ல, நீ அங்க வந்தா இங்க வந்து எங்க குடிய கெடுக்கவான்னு அடிச்சு பறத்துவான். நீ போ, கிளாச்சுக்கிட்டு போடனா போ. ஆகா, அவன் செஞ்சாலும் செய்வான் டவுசரு. இங்க பாருங்க, நான் இதுக்கு அங்க போறேன். நான் இங்கதான் இருப்பேன், இது என் வீடு. நான் இதுக்கு போனா நீங்க இப்ப பொங்கலுக்கு ஒழுங்கு மரியாதையா துணி எடுத்து பார்த்து அங்க பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ புது துணி உடுப்பாவ, நான் மட்டும் பழைய துணி கிழிஞ்ச துணி உடுத்துக்கிட்டு நிக்கணுமோ? அப்புறம் பீரோ நிறைய துணி வச்சிருக்கியா, அதெல்லாம் என்ன துணி? அதெல்லாம் எடுத்து தீ கொளுத்தி எதுக்கா? எனக்கு பீரோவில் ஒரு இடம் கிடையாது. ஒரு கொஞ்சோல இடம் ஒரு வாரமா ஒதுக்கி வச்சிருந்தா, இப்ப அந்த இடத்துலயும் ஜாக்கெட்டு விட்டு ஆரி ஒர்க்கு அந்த துணி இந்த துணின்னு அங்கேயும் அடைச்சிட்டா. இப்ப எனக்கு துணியே இல்லை. என் துணியெல்லாம் வெளியே கிடக்கு. பீரோவில் ஃபுல்லா உன் துணி தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு பீரோ துணியையும் என்ன பண்ணனாங்க, தீ கொளுத்திடுவோமா? கொளுத்துவிய நல்லா கொளுத்துவியல. இவியலுக்கு பீரோவுல இடம் இல்லைன்னா என் துணியை கொளுத்தி ஆகலாம். உங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு பீரோ வாங்குங்க. அதான் இப்போ எவ்வளோ இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண துணி வைக்கிறதுக்குலாம் ரேக்கு ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியது தானே. ஆமா, வேலைக்கு போறவே ஆன்லைன்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு இப்போ துணி வைக்கிறதுக்கு ரேக் வேணும், அவ்வளோதானே? கொண்டாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு நான் துணி ரேக்க ஆர்டர் போட்டு தாரேன் பாருங்க. எவ்வளோ வந்து போச்சு. இதுக்கு போட்டுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, பீரோவில் துணி வைக்க இடம் தரலன்னு. மனசுன்னா ஒரு பொறுமை இருக்கணும். துணி வைக்க இடம் தரலன்னுலாம் கிளாச்சிக்கிட்டு அலையலாமா? இந்த இருக்கு பாருங்க ரேக்கு. இந்த ரேக்கை போட்டுட்டா போதும், உங்களுக்கு அவ்வளோ துணியும் வச்சிடலாம். இவ என்ன மளிகை கடையில வைக்க ரேக்கு மாதிரி என்னமோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? இந்த ரேக்கை கொண்டு வந்து வீட்டுல போட்டு கடையை போட போறாளோ? ஆர்டர் போட்டாச்சு, அவ்வளோதான். இந்தாங்க உங்க போனு. நாளைக்கே ஆர்டர் போட்டது வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க துணியெல்லாம் மடிச்சு அந்த ரேக்கில் வச்சுக்கிடுங்க. 4 இத்து போன சட்டியும் பனியனையும் வச்சுக்கிட்டு அதை வைக்க இடம் இல்லைன்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஒழுங்கா எனக்கு பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டு போங்க சொல்லிட்டேன் அம்மா. இந்த லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சாயங்காலமா போவோம் என்ன? தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடு மகாநதியை போற்றி சொல்லடியோ. என்ன இவா வந்தா பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்டா, பீரோல துணி வைக்க சண்டை போட்டா, எனக்கு ஒரு சூறாக்க ஆர்டர் போட்டு தந்துட்டு அவ பாட்டுக்கு போய் கேட்டு இருக்கா பொங்கலுக்கு துணி எடுத்துதாங்கன்னு. நமக்கு ஒரு இன்னர் வேற அண்டர் வேற எடுக்கிறதுக்கு என்ன யோசனை யோசிக்கும். இதுவே எந்த யோசனையும் இல்லாம இப்படி சொல்லிட்டு போகுது. ஏதோ இவங்க அப்பயும் காசை கொடுத்து வச்சுட்டு போன மாதிரி பொங்கபடியை கேட்கணும். பொங்கபடியை கொண்டாட அதுக்கப்புறமா துணி எடுக்கணும். எவ கோசா ஆட்டாம உட்கார் கோசா, வண்டி அலசுது. எவ குத்துதுவ, ஒழுங்கா உட்கார முடியல. ஆட்டிக்கிட்டே இருந்தா வண்டியை கொண்டு நேரம் எங்கன்னா விட்டு மாதிரிக்கு, அதனால ஒழுங்கா உட்கார்ந்துரு சொல்லிட்டேன். எவ கிறுக்கி, நான் என்ன வியானுன்னா பண்றேன், உட்கார முடியலவ, கம்பி குத்துது. ஸ்கூட்டில இருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுல நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து போயிருந்துருக்கலாம். ஸ்கூட்டியை தான் அப்பா எடுத்துட்டு போயிட்டார, வேற என்ன பண்றது? சரி போ பாத்துக்கிடலாம். சரி நீ ஒழுங்கா ஆடாம இருந்தனா நேரம் தோட்டம் போய் சேருவோம். இல்லாட்டினா ஏதாவது வேலையை பிச்சுக்கிட்டு ஏதாவது வேற காட்டுக்குள்ளதான் போய் விழுந்து கிடப்பான் பாத்துக்க. அட லூஸ் அப்பா, அது அப்படி இல்லை, இப்படி கொண்டாங்க. எம்மா அப்பாவுக்கு என்னன்னு சொல்லுமா? அப்பையே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டியும், அப்போ தான் அப்பாவுக்கு புரியும். இல்லைன்னா அப்பாவுக்கு புரியாது. நீ என்னதான் சொல்லி தந்தாலும், எத்தனை தடவை சொல்லி தந்தாலும். அப்பா கையை வச்சுக்கிட்டியே, கையிலே ஃபோனை வச்சுக்கிட்டு அப்பா கையை பிடிச்சே சொல்லி கொடு, எப்படி எங்கே போனால் எதில் வரணும்னு. அப்போ தான் அப்பாவுக்கு புரியும், ஞாபகம் இருக்கும். அப்போ தான் அடுத்த முறை செய்யும்போது நானே செய்வேன். எப்போ நீங்கள் எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் ஒழுங்காக செஞ்சுக்கிட முடியும். போங்க கொண்டாங்க ஃபோனை. அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ படிக்கும்போது சின்ன பிள்ளைல உனக்கு அப்பா எவ்வளோ அழகாக எத்தனை முறை கேட்டாலும் சொல்லி தந்திருப்பேன். அதே மாதிரி இப்போ அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலன்னா நீ தான் அப்படி சொல்லி தரணும். நல்ல பிள்ளைல சொல்லிதாம்மா அப்பாவுக்கு எப்படி ஒரு இடத்துல காசு யூஸ் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும், இந்த பே பண்ணுறது, ஆர்டர் பண்ணியது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக சொல்லிதா. சரிப்பா, அப்போ நான் இப்போ ஒரு துணி ஆர்டர் போடுவேன். அந்த துணி எப்படி ஆர்டர் போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடணுண்ணே. ஏற்கனவே நான் ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த இதில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு டக்குன்னு சொல்லி தரேண்ணே. சரி, ஆர்டர் போட எனக்கு சொல்லிதா. அப்பாவுக்கு தெரிய முண்டுங்க பத்துக்க. என்னம்மா துணி ஆர்டர் போட போறியா? சாயங்காலம் உங்க அண்ணன் துணி எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாலாம் உங்களுக்கு. அப்போ உனக்கு துணி வேண்டாமா? நாங்களும் மட்டும் போயிட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இது நல்ல கதையாக இருக்க. ஏன்னா துணி எடுக்க வருவேன், எனக்கு அந்த துணியை வேணும். இப்போ அப்பாவுக்கு ஆர்டர் போட தான் நான் சொல்லி கொடுக்கேன். இதில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வரதானே செய்யும். வீட்டுக்கு வந்து அந்த துணியை
உங்களுக்கு. ஏம்மா போம்மா, ஆர்டர் போட்டால் எந்த காலம் வருமோ அதெல்லாம் ஒழுங்கா சீக்கிரம் வராது. பொங்கல் முடிஞ்ச அப்புறம் தான் வரும். அப்புறம் என்னத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? ஆர்டரு துணி இங்கே எடுத்துக்கிடலாம், நீ ஒன்றும் துணியெல்லாம் ஒன்றும் ஆர்டர் போட வேண்டாம். ஏம்மா சும்மா இருமா, அப்பாவுக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஏ பத்திராளி, கொஞ்ச நேரம் சும்மா இரு பத்திராளி. பிள்ளை எனக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி தான் தாரா. ஒரு துணி தானே, பார்த்துக்கலாம். விடு விடு, அவள் எனக்கு சொல்லி தரட்டும். சும்மா இரு. இல்லப்பா ஆர்டர் போட்டீங்கன்னா வேற என்னத்தையாவது ஆர்டர் போடுங்க. என்னத்துக்கு துணியெல்லாம் ஆர்டர் போட்டுக்கிட்டே அடக்கிய? நேரில் போய் துணியெல்லாம் நல்ல துணியா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கிடலாம். இதில் போனெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கப்படாத துணியை, அது ஒன்றும் சரி வராது. நேரில் பார்த்து வாங்கினாலே 1008 குறைய சொல்லுவியே, இதில் வேற ஆர்டர் பண்ணி வாங்கி அவ்வளோ ஆர்டர் பண்ணி. எம்மா அதெல்லாம் நல்லா இல்லைன்னா திருப்பி அனுப்பிக்கிடலாமா? போட்டு பார்த்துட்டு சேரலன்னா கூட அனுப்பிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வேலையாக்கும். துணியை வாங்கணும், அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும், சேரலை, கிழிஞ்சிருக்கு, அழுக்கா இருக்கு, அப்புறம் நல்லா இல்லைன்னு மறுபடியும் திருப்பி அனுப்பணுமாக்கும். இப்படி துணி வாங்கினதுக்கு என்ன எதுக்கு வாங்கணும்? ஆர்டர் போட்டாலும் உடனே வராதான், 1 வாரம் 2 வாரம் ஆகுமா? இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கிய? கடைக்கு போய் வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லாமல். ஏம்மா சும்மா இருமா, வேற என்னது இப்போ ஆர்டர் போட சொல்கிறா? சொல்லு, அப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ என்ன ஆர்டர் போடணும்னு சொல்லு, ஆர்டர் போடியே. அடுத்து உனக்கு அப்போ என்ன வாங்கணும்? பொங்கல் செய்யறதுக்கு பொங்க பணம் வேணுமா, இல்லை பொங்க பூ தான் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லு, ஆர்டர் பண்ணி தாரேன். ஆமாம் பத்திராளி சொல்லு, என்னத்தை போட்டாலும் ஆர்டர் பண்ணலாமாமே. குண்டூசின்லேருந்து கேர்பின் வரைக்கும் ஆர்டர் போட்டால் வீடு கொண்டு வந்து தராவலாம். உனக்கு என்ன ஆர்டர் போடணும்? ஆமாம்மா, பொங்க பூலேருந்து எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? சொல்லுமா, நான் போட்டு தாரேன். ஆமாம், இந்த தடிக்கு விழுந்த காடு, இந்த காட்டுக்குள்ளே போனால் பொங்க பூ அவ்வளோ பூத்து கிடக்கு. அந்த ரோட்டு சைடில் கிடக்க பூவை பறிக்காம இவன் ஆர்டர் போடியாலாம் ஆர்டர். இல்லைம்மா, அந்த அளவுக்கு இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வாரேன். நீ ஈஸியாக என்ன வேணாலும் வாங்கிக்கிடலாம். இது எல்லாமே காசு கொடுத்து வாங்கியானுமே. ஆமாம்மா, இந்த பொங்கப்பூ வெளிநாடு வரைக்கும் போகுது தெரியுமா? அங்கெல்லாம் வாங்கியாவ. அங்கே இருக்க தமிழ் ஆளுவெல்லாம் பொங்கல் கொண்டாடுவாப்புல. அப்போ இந்த மாதிரி பனங்கிழங்குலேருந்து பொங்கப்பூலேருந்து எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாவ தெரியுமா? ஓஹோ, என்னமோ போங்க, என்னென்னமோ சொல்றிய. ஆனால் துணி மட்டும் ஆர்டர் போடக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. மக்களே, அப்போ இப்போ என்ன ஆர்டர் போடியது? உங்கள் அம்மா எதுவும் வேண்டான்னுட்டா, துணியும் ஆர்டர் போடக்கூடாதுன்ட்டா. அப்போ இப்போ என்ன ஆர்டர் போடணுமே? எப்போ ஒரு கட்டு கரும்பு ஆர்டர் போடுவோமா? கரும்பு நம்ம தோட்டத்திலே நிற்கம்மா, இது எதுக்கு நீ ஆர்டர் போடணும்? நம்ம தான் அவ்வளோ இருக்கும் கரும்பு விற்கிறதுக்கு தோட்டத்திலேருந்து அனுப்பி விடியும். வேற நம்மளே வாங்கிட்டு வந்தால் நல்லாவா இருக்கும்? ஆமாம், அதுவும் சரிதான். அப்போ இப்போ என்ன பண்ணியது? இப்போ எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணியே ஆகணுமே. சரி, அப்போ நம்ம ஆர்டர் பண்ணாண்டா இந்த ஓலக்ஸில் விற்பாவலாமே, அது எப்படி விற்குது? அது எதுவும் உனக்கு தெரியுமா? என்னத்தை போய் இப்போ விற்க போறிய? நம்மக்கிட்ட ஒரு 2-3 டிராக்டர் கொஞ்சம் பழசாவி கிடக்கு பார்த்துக்க, அதெல்லாம் போட்டுடலான் இருக்கேன் ஓஎல்எக்ஸில். அதில் போட்டோன்னா கொஞ்சம் நல்ல விலைக்கு எடுப்பாவலாமே. அந்த வண்டியை அப்படியே தள்ளி விட்டுலான்னு பார்க்கேன். அது எப்படி பண்ணணும்? அதுவாப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. நம்ம இப்போ என்னத்தை விற்கணுமோ அதை அப்படியே போட்டோ எடுத்துக்கிடணும். முத எப்படி இப்போ உங்கள் அம்மை இப்படி போட்டோ எடுக்கணும், அப்படி எடுத்து அதில் போட்டு விட்டுருணுமோ? இப்போ அம்மையை போட்டோ எடுத்துக்கிட்டு போட்டு விட்டுறாதீங்க. ஓஎல்எக்ஸில் ஒரு பையன் வாங்க மாட்டான். ஐயே, உங்க அம்மையை போட்டோ எடுத்துலாம் போட்டு விட முடியேன் கேக்கேன். என்னலா என்னையவா போட்டோ எடுக்கிய? ஆமாம்மா, அப்பா உன்னைய போட்டோ எடுத்து ஓஎல்எக்ஸில் போட்டு உன்னைய விற்க போறாரா? இவ்வளோ போட்டோ எடுத்து போட்டுட்டாலும் ஒரு பையலும் சீண்டான்டான். ஏதோ நான் ஒரு ஏமாளின்றதுனால உங்கள் அம்மையை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். இல்லாட்டினா இவளெல்லாம் யார் கட்டியிருப்பா சொல்லு? அரக்கா அப்படி சைஸில் இருந்துக்கிட்டு என்ன வரத்து வாரா? ஆமா ஆமா, இவரு வருஷ நாட்டுக்கு ஆனலங்க. இவரை கட்டிக்க அப்படியே அவ்வளோ வாரம் போட்டு போட்டுக்கிட்டு வந்தவன்ல. என்னைய பொண்ணு கட்டி எங்கெங்க இருந்துலாம் வந்தவ தெரியுமா? நான் தான் யாரும் பிடிக்கல இருந்துட்டு உங்களை கட்டிக்கிட்டு வந்தேன். பெரிய மனசுல ஆளான கண்டேன்னு நினப்பு. என்னைய கட்டிக்க வெளிநாட்டுல இருந்துலாம் மாப்பிள்ளை வந்துச்சு. நான் தான் வெளிநாட்டுல நமக்கு என்னத்துக்கு, உள்ளூருக்குள்ளே இருக்கலாம்னு நான் இந்த ஊர் கட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? உங்க அம்மா எலிசபெத் மகாராணியா இருக்க வேண்டியவா, இங்க வந்து மாட்டிக்கிட்டாவ கரகம். ஜப்பான்ல சாக்கி சான் கூப்பிட்டாவ, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாவன்னு எப்படி நம்மகிட்ட கலர் கலரா ரீல் ஓடியா போயிரு. இவ்வளோ பக்கத்தில் இருக்க ஆண்டிப்பட்டியில் கூட எவனும் கேட்டிருக்க மாட்டான். நான் என்னமோ என் கரகம் நான் போய் மாட்டிக்கிட்டேன். எப்போ சும்மா இருந்தப்பா அம்மங்க ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள மறைச்சி வேற எதுனா திட்டி விட போறவங்கள. ஆமா ஆமா, நான் சொன்னது மட்டும் காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான். நல்ல உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி இருந்துகிட்டு என்ன வரத்து வாரியரு? எல்லாம் நீ தானெல்லாம் கல்யாணம் புதுசுல சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கியன்னு சொன்னா, இப்ப பார்த்து என்ன உருளைக்கிழங்கு மூட்டை நீட்டா? ஆமா, வேற நீங்க மட்டும் என்னைய கிண்டல் பண்றீங்களா? அரைக்காப்படி சைஸ்ல இருந்துகிட்டு என்ன வரத்து வாரா நீ? இங்க பாருங்க, சும்மா அரைக்கப்படி அவ்வளவுதான். வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்தி விடுவாமா. எம்மா, உங்க அம்மா செஞ்சாலும் செய்வா, வாய்க்குள்ள எடுத்து கத்தி விட்டு சுத்துறாலும் சுத்தி போடுவா. நம்ம வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சின்ன பொண்ணு.
எப்போ துணி எடுக்க நீங்களும் வருவியல்ல கடைக்கு? ஆமாம்மா வருவேன். உங்க அத்தைக்கு அப்புறம் உங்க மாமனுக்கு மாமன் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுக்கணும்ல, அதனால அப்பையும் வருவேன் பத்துக்க. யாருக்கு துணி எடுத்து கொடுக்க வருவிய? இவ்வளவு நேரம் துணி எடுக்க நானும் வரேன்னு சொல்லவே இல்லை. நீர் என்னமோ வேலை இருக்குன்னு பேரு, அதனால தானே கவினை கூட்டிட்டு போவான்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட நீர் கடைக்கு வரணும்னு என்கிட்ட சொல்லலையே. என்ன திடீர்னு உங்க தங்கச்சிக்கு துணி எடுத்து கொடுக்கணும், தங்கச்சி மாப்பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு கிட்ட இருக்கிய பிள்ளைகளுக்குலாம்? என்ன பத்திராளி பேச்சு பேசுறா? வேற பொங்கப்படி கொடுக்கணும்ல, உனக்கு தெரியாதாக்கும். சரி, நீங்கள் துணி எடுக்கும்போது எடுத்துட்டு பொங்கப்படிக்கு என்னென்ன தேவையோ உங்ககிட்ட சொல்லி வாங்க சொல்லலான்னு இருந்தேன். ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பா. பொங்கப்படி வருஷம் வருஷம் தங்கச்சிக்கு கொடுக்கறது தானே. அவ என்ன இப்பயா கல்யாணம் ஆகி போயிருக்கா? ஓயாம அவளுக்கு முறை செய்யறதுக்கு. அதான் இனிமே இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே பால் காய்ப்ப வைப்பாள, அதுக்கு அவ்வளவு பொருளும் சீறு பொருள் செய்யணும். இப்ப நீங்க இதையும் செய்ய போறீங்களாக்கோ? நீங்க ஒண்ணு இப்ப பொங்கப்படி கொடுக்காண்டா, பால் காய்ப்பு வைக்கும் போது சீறு பொருள் செய்வீல்ல, அந்த கணக்குல சேர்ந்துக்கிடட்டும். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாண்டா, ஓயாம செஞ்சுக்கிட்டே இருப்பாவே தங்கச்சிக்கு. இந்த வீட்டு சொத்து பத்துன்னு அவளத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சிருங்க, நாங்களும் அப்படியே போய் நடுத்தருவுல இருந்துக்கிடியோம். ஏல பத்திராளி, என்ன வார்த்தை சொல்லியா? நான் என்ன இப்ப சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கன்னு சொன்னேன். தங்கச்சிக்கு பொங்கச்சீருக்கு ஒரு 4 பொருள் என்னென்ன அப்படி கொடுக்க போறோம். 2 பானை, கொஞ்சம் எல்லாத்துலயும் ஒரு கிலோ காய் வாங்கி கொடுப்போம், ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுப்போம். இதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு நீ இப்ப இப்படி கோவப்படியா? ஆமா, 2 பானை வருஷம் 2 பானை வாங்கி கொடுப்பாவ. அவ ஃபுல்லா அப்படியே வெங்கல பானையில தானே சோறு பொங்கி திங்கா, பித்தாலையில வாங்கி போடியதுக்கு. சரி, பானை வாங்கி கொடுக்கலன்னா வேற எந்த பாத்திரமும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக காய் விலையும் வாங்கி கொடுத்துட்டு வாரது. உங்க அண்ணனு தான் பொங்கச்சீரு செய்ய வாரேன்னு சொன்னாருன்னு சொன்னல, அப்போ உன்னே உனக்கு செய்ய, நான் என் தங்கச்சிக்கு செய்யாண்டாமாக்கோ. உடனே நீர் வந்துருவீரு, உன் அண்ணே உனக்கு செய்யல, நான் என் தங்கச்சிக்கு செய்யப்படாதான்னு. என் அண்ணே முண்டாட்டி ஒன்றும் பொங்கப்படின்னு பெருசா ஒன்றும் தூக்கிட்டு வர முண்டா. ஒரு கிலோ அரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் தான் வாங்கிட்டு வருவா நீட்டிக்கிட்டு. உங்களை மாதிரி ஒன்று என் அண்ணன் எனக்கு ஒன்றும் வாரி கொட்ட. சரி, உன் அண்ணன்கிட்ட நீ கேளு, இது அரிசி பருப்பு காய்கறின்னு அவ்வளவு வாங்கிதான்னு. ஏன் இந்த வீட்டுல அவ்வளவு இல்லாமலா கிடக்கு? நான் எதுக்கு அங்க இருந்து கேட்கணும்? அப்படின்னா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. உன்கிட்ட யாரு கேட்டா? இப்ப இதெல்லாம் கொண்டு வான்னு நான் எதுவும் கேட்டேன்னா என்ன? வேற நீ தானே இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. என் தங்கச்சிக்கு நான் செஞ்சுட்டு போறேன். அவன் என்ன அங்க கஞ்சிக்கு வழி இல்லாமலா கிடக்கா? நல்லா தானே இருக்கா, அந்த வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லா தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு செய்யணும்? இங்க பாரு, என் முறையை நான் செய்வேன், நீ சும்மா இரு, வாயை முடிக்கிட்டு சொல்லிட்டேன். செய்யுங்க, என்னென்ன செய்வியெல்லாம் செய்யுங்க. நான் எந்த கேள்வியும் கேட்கப்படாதுல்ல இந்த வீட்டுல. நமக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. நான் பெற்று வச்சிருக்கேனே என் மோவன், அவனும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான், அதுவும் குடும்பத்தோட ஒரு சங்காத்தமும் கிடையாது. இல்லாட்டி அங்க இருந்தாவது பொங்கப்படி என்னத்தையாவது கொடுப்பாவளான்னா அதுவும் கிடையாது. நம்ம தான் அவ்வளோ இருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒன்றும் வராண்டங்கி. ஏம்மா, அண்ணி அவிய அம்மா கிட்ட ஃபோனில் பேசும்போது நான் பார்த்தேமோ, அவிய பேசுவாங்களா அம்மா கிட்ட எல்லாம்? என்னது, அந்த வைக்க போற மண்டகாரி அவ அம்மாகாரிட்டெல்லாம் பேசுவாளா? ஆமாம்மா, நீ அன்னைக்கு அந்த பாப்பாவை கொண்டு விட சொன்னல, அப்போ கொண்டு விட போகும்போது அவிய ஐயா அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாவ. பாத்தீங்களாங்க உங்க மருமவள? வாடி போய் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எங்க அம்மா பேசவே மாட்டா. எனக்கு அவளுக்கு எந்த சங்காத்தமும் இல்ல, எங்களுக்குள்ள பேச்சே கிடையாதுன்னா. அம்மா அப்பா தாய் தப்பன் யார் அக்கா தங்கச்சி எவ்வளவுமே பேசாண்டான்னு சொன்னா, இப்ப என்னன்னா பேசியாங்க இவா. பாத்தியலாங்க, நம்ம மௌனையும் அவ ஏமாத்தி தான் கைக்குள்ள வச்சிருக்கா. அப்போ இங்க பாரு பத்ராளி, தாயும் பிள்ளைனா பேசதான் செய்வாவ என்னைக்குனாலும். அதுக்குன்னு நீ ஏன் அப்படி கிடந்து கத்திட்டேடாக்கா? அது இல்ல, பேசியாவே பேசாம எந்தாலையும் ஒளியாவ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையாங்க? இவ்வளவு நாள் அப்ப நம்ம பயலுக்கு தெரியாம தானே அவ பேசிக்கிட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு இதை ஒரு பஞ்சாயத்தை கூட்டி என்ன ஏதுன்னு அவட்ட கேட்டே ஆகணும். நம்ம அந்த பிள்ளைய இவ்வளவு நாளும் அவ தாய் தகப்பேன் அக்கா தங்கச்சின்னு எந்த இதுவும் பேசாதுன்னா நம்ம இவ்வளவு நாளா எவ்வளவு நல்லா பொத்தி பார்த்துக்கிட்டோம். அவ இன்னைக்கு அவிய தாத்தாக்காரி பேசின உடனே பேசிக்கிட்டு அங்க அப்படி இருக்கான்னா எப்படிங்க சும்மா முடியாது? நம்ம மோனை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கா, நம்மளே ஏமாத்திக்கிட்டு. சரி, அவளுக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும், விடு பத்ராளி, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமாங்க? இப்ப நகையை போட்டு கட்டி கொடுக்கணும்னு வைங்க, எல்லாரும் பேசி வாங்கி இருந்தா தானே நகையை போட்டு கட்டி கொடுக்கணும். இப்ப அப்படியே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்தப்புறம் சேர்த்துக்கிட்டதுலாம் இதெல்லாம் புது ட்ரெண்டுங்க இப்போ. இங்க பாரு பத்ராளி, இப்படிலாம் பேசாத. பிள்ளைகள் ஓடி போச்சுன்னா இல்லை வேற பையன்களை இழுத்துக்கிட்டு வரும்போது வேற பெத்தவி என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஆத்திரத்தில் போ அந்தாலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆகும். அப்போ சேர்த்துக்கிடும் போது சேர்த்துக்கிட தான் செய்வாவ, மனசு கொஞ்சம் இறங்கி வரும்போது. அதுக்கு நீ இப்படியா பேசுறது? என் மனசு ஆரைய மாட்டேங்குது. இவ எத்தனை நாளா நம்ம கிட்ட மறைச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. எனக்கு பக்குன்னு இருக்கு. நான் இப்ப உடனே போய் கவினை பார்த்து நான் பேசி ஆகணுமே. என் பையனை ஏமாத்தில கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. யாருமா? யார் ஏமாத்தினாங்க?
ஏன் அவன் வந்துட்டானா? ஐயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாயா? என்னம்மா எதுவும் பிரச்சனையா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயமாயா வந்தா? உங்க அம்மா இப்படிதான் தேவையில்லாம என்னத்தையாவது பேசிட்டு அடப்பா. நீ சொல்லியா? அது ஒண்ணும் இல்லப்பா, பொங்கலுக்கு போட்டி வைக்கணும்னு பயிர் எல்லாம் காசு கலெக்ட் பண்ணிட்டுமான்னு கேட்டுட்டு அடக்கானுவேன். அதான் என்ன சொல்ல எது சொல்லணும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலாமனு வந்தேன். போட்டி தானே. பொங்கல் மாட்டு பொங்கல் இன்னைக்கு வைக்கலாடே, காணும் பொங்கல் இன்னைக்கு வைக்கலா? பக்கத்து ஊர்ல மாட்டு பொங்கல் இன்னைக்கு வைக்கவே, நம்ம காணும் பொங்கல் இன்னைக்கு தான் எப்பயும் வைப்போம். நம்ம அப்படியே வச்சிருவோம். ஏன்னா நம்ம ஒரு பயிரெல்லாம் அந்த ஒரு போட்டியில போய் கலந்துக்கிட்டானு இங்க அங்கேயும் பிரைஸ் வாங்கிட்டு வருவானுல்ல. 4 பிரைஸ் வாங்கினா அவங்களுக்கு தானே நல்லது. அதனால நம்ம மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் இன்னைக்கு வைப்போம்ப்பா. சரி. அப்போ காசு கலெக்ட் பண்ண சொல்லு. பிரைஸ் வாங்க பத்தலைன்னா நான் தாரேன். சரிப்பா. சிறப்பு சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. துணி எடுக்க போனோம் நவாயமா? துணி எடுக்க எப்பமா போனோம்? இல்ல கவினு, துணி எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஐயா உங்க அம்மா அப்படிதான் பேசிட்டு பண்ணி போ. சரிப்பா, அப்ப நான் வாரேன். இல்ல கவினு நில்லுன்னு சொல்லியம்ல, உன்கிட்ட நான் பேசணும். என்னம்மா? சரி சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லு, நேரம் ஆகுதுல்ல. இங்க பாரியா, கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கியா. இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். சொன்ன உடனே நீ உன் பொண்டாட்டிகிட்ட போய் சண்டைக்கு போய் நிக்கப்படாது என்ன? என்னம்மா என்ன பிரச்சனை? எதுவும் உன்கிட்ட மூஞ்ச காட்டிட்டலா? அதெல்லாம் இல்லையா. பத்ராளி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னேன். நீங்க சும்மா இருங்க. வரவா போறவான்னு அவ்வளோ வர நம்மள ஏமாத்திக்கிட்டு இருப்பாளுவே, பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? என்னம்மா என்னாச்சு? ஐயா உன் பொண்டாட்டி அவிய தாதா பண்ணிட்டு எல்லாம் பேசாண்டேன்னு தானே சொல்லுவா. நீ இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பேச்சுவார்த்தையில இருக்கா போல இருக்கு. உனக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா போல. இந்தா இப்பதான் சின்ன பொண்ணு என்கிட்ட சொன்னா. ஆஹா, அம்மைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே. இவ்வளவு நாளா அம்மைக்கு தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்க என் மோவனை, பாத்தீங்களாங்க என் மோவன் எப்படி உடஞ்சி போயிட்டான்னு. இப்படி எப்படி என் மோவனை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சு. நான் தான் அந்த குடும்பத்து கூட பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். எமிலி பேசிய விஷயம் எனக்கும் தெரியதான் செய்யும். இப்போ இந்த சின்ன பொண்ணு போட்டு விட்டுட்டால, எங்க அம்மாட்ட எப்படி சொல்லி சமாளிப்பேன் நான்? நம்ம வீட்டுல இருந்து லவ் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட மாட்டாவனு தான் அவங்க வீட்டுல எப்படியோ கையில காலில் உளுந்து இந்த கல்யாணத்தை பண்ணணும். இந்த வீட்டுல சேர்றதுக்காண்டி எமிலி வீட்டுல எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்தி இங்க வந்துட்டோம். அம்மையை சமாதானப்படுத்திட்டோம். இப்ப எமிலி வீட்டுல நம்மளும் பேசியது தெரிஞ்சேன்னா அவ்வளவுதான், அம்மா நம்மள கொன்னே விடுவா. இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தியாக்கணும், அப்புறம் சுத்தமா பேச மாட்டா. ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணதுக்கே பேச மாட்டேன், உள்ள சேர்க்க மாட்டேன்னா எப்படியோ சமாதானப்படுத்தி அவ்வளோ சேர்த்து வச்சாவ. இப்ப ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பேசியா. இப்போ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளவுதான், நான் செத்தேன். எமிலிட்ட போய் சண்டைக்கு நின்னா இப்ப என்ன பண்றது? நம்மளும் தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான், அவளை ஒரு வழி பண்ணிவிடுவா. நம்மளும் சரி ஆமா தெரியும்னு சொல்லிடுவோம். இல்லாட்டினா எமிலிட்ட போய் தான் சண்டைக்கு நிப்பா. இப்ப பாருங்க, போய் உங்க ஆத்தா வீட்டுக்கே போன சொல்லி நான் அவளை இப்ப அடிச்சு பத்தியனா இல்லையான்னு பாருங்க. என் பையலை ஏமாத்திக்கிட்டு அவ இந்த வீட்டுல இருந்து சொத்த தின்னுகிட்டு இருக்கா. பத்ராளி ஏமா நீ ஒன்னும் வருத்தப்படாதய்யா, அம்மா நான் இருக்கேன். ஏமா கோவப்படாதம்மா, அவ அவங்க வீட்டுல பேசுறது எனக்கு தெரியும். என்னது தெரியுமா உனக்கு? எப்பத்துல இருந்து இந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கு? அவ மட்டும் தான் பேசுவாளா, நீ இல்லனா உங்க மாமியார் மாமனார்ட்ட எல்லாம் பேசுவியா? இல்லம்மா, நானும் எப்பதான் பேசுவேன். ஓஹோ அப்படியா விஷயம். அப்ப இவ்வளவு நாளா நாங்களே தான் முட்டாளா இருந்திருக்கோம். நீங்களே எல்லாம் சேர்ந்துதான் எங்களோட முட்டாளாக்கிக்கிட்டு இருந்திருக்கிய. உனக்கு நாங்களே தாய் தப்பெல்லாம் உயிரோட இருக்கதே தெரியல என்ன? ஏம்மா நீ கோவப்படுவீன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. அன்னைக்கு நீ ஒரு பிள்ளையோட அவளோட வந்திய, அப்ப நான் உன்னை வீட்டுல சேர்த்துக்கிட்டோம்ல, அதுக்காண்டியாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணல என்ன? அவளுக்கும் என்கிட்ட சொல்லணும்னு தோணல, உனக்கும் சொல்லணும்னு தோணல. உங்களுக்கு தாய் தகப்பெல்லாம் வேண்டாம், நீங்களும் எப்படினாலும் இருந்துக்கிடலாம் என்ன? அவளும் வீட்டு பக்கமே வராண்டா. நீ எப்பனா வருவா, தலையை காட்டிட்டு எதுவும் சொல்லணும்னா சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பா. அதனால எங்கள்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணாதுதான். பத்ராளி சும்மா இரு, நீ எதுவும் போட்டு சொல்லிட்டு அடக்காத. இனிமே நான் சொல்லி என்ன ஆக போகுதுங்க? அவிய விருப்பம் போல அவிய செய்யவல்ல, செய்யட்டும். நான் இனிமே அவட்ட ஏதாவது கேட்க போனா இவ உடனே மாமியா குடும்பம் பண்ணியாம்பா. எனக்கு இது தேவையா? அவியல்வ விருப்பம் போல இருக்கட்டும், நான் இனிமே தலையிடாண்டேன். ஏம்மா ஏம்மா இங்க பாருமா. உன்கிட்ட பேச என்ன இருக்கு? நான் ஒரு பைத்தியக்காரி, நான் பாட்டுக்கு புலம்பிட்டு அடப்பேன். நீங்களும் உங்களோட வேலையை போய் பாருங்க. என்ன இது மாதிரி எத்தனை மறைச்சு வச்சிருக்கியோ? பேசிய விஷயமே இன்னைக்கு தான் சொல்லியா நீயும் பேசுவேன்னு? என்ன எத்தனை நாள் போயிட்டுக்கிட்டு வந்தியல என்னமோ? அப்பப்போ வெளியே போறேன்னு வண்டி எடுத்துக்கிட்டு போவிய. போகும்போது மாமனார் மாமியாரை தான் பார்க்க போவியல என்னமோ? 4 நாள் வெளியூருக்கு போனோம், அங்கே போனோம் இங்கே போனோம் பிய இருந்துட்டு எடுத்துட்டு வந்திருப்பா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னா தோணும் உனக்கு? ஆமா, நாங்க போனோம் இருந்தோம். இப்போ உனக்கு என்ன? இப்போ என்ன உனக்கு பொங்க பிடி கேட்கணும் அவகிட்ட தானே? அதுக்கு தானே இப்ப நீ இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா? இல்ல நான் பொங்க பிடிக்கப்பனாக்க உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கோ என்னைய? வேற எதுக்கு நாங்க பேசுற விஷயம் தெரிஞ்சது இவ்வளவு ரியாக்ட் பண்ற? இப்ப பேசிட்டாவில பொங்க பிடி கொண்டு வந்து தர வேண்டியதானே நீ கேப்பா? அதுக்கு தானே இப்ப இப்படி கோவப்படுறோம்? இல்ல கவினு, நீ ரொம்ப வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். போ, பொங்கப்படி கேட்கவளா இருந்தா என்னைக்கோ கேட்டு அவளை வரட்டி இருக்கணும், பொங்கப்படி வாங்கிட்டு வான்னு.
நான் இது நாள் வரைக்கும் ஒன்றும் கேட்காம அவளுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, நீ இப்படிதான் பேசுவ. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. பத்ராளி அம்மா இங்க பாருல கவினு, நீ இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிட்ட. உங்க அம்மையை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன தப்ப பூரா நீங்களே பண்ணிக்கிட்டு அவ மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க என்ன? இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன்? போ, உங்க அம்மையை எப்படி சமாதானப்படுத்துவியே தெரியாது. போய் சமாதானப்படுத்து. அழுதுகிட்டு இருக்கா அவ. அழுது நான் இப்படி அழுது பார்த்ததே இல்லை. போ, அவ அழுதுகிட்டே போறா. போய் சமாதானப்படுத்த அவளை முத. சரிப்பா. கூறு கட்ட பையன். அம்மா பாவம் பத்தியிலப்பா அழுதுகிட்டே போறா. ஆமா, கல்யாணம் ஆனதும் இவனுக்கு 2 கொம்பு முளைச்சிருது. நம்ம பெரிய மனுஷன்னு அவனே முடிவு எடுத்துக்கிடியது. வீட்டில் இருக்க பெரிய மனுஷன்கிட்ட கேட்கணும்னு நினைக்காம. இவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா அதுவளுக்கும் அறிவு இருக்காது போல இருக்கு. சம்மந்தி வீட்டில் வந்து பேசணும், வாங்கணும், பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த வீட்டு வாசலை மிதிச்சு தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கிடியே. எப்போ ஒரு சில நாள் அண்ணி ஃபோனில் நம்ம அம்மையை குரலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாவோ இப்போ. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறாவுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்டிருக்கேன். என்னமோ சொல்லிட்டு போகுது, விடு. எப்படியெல்லாம் வளர்த்து இந்த பயலை இப்போ என்னைய பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டானே. அம்மா 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 அங்க பாருமா, என்னையும் மன்னிச்சிருமா, தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அம்மா அங்க பாருங்கம்மா, நான் இப்பவே எம்எல்ஏ கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்றேம்மா. எவளும் என்கிட்ட வந்து பேசாண்டான். நம்மள ஒரு பெரிய மனுஷனு மதிச்சிருந்தாதான் நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பாளுவல. நீயே இத்தனை நாள் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா, போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கா. என்கிட்ட என்ன சொல்லையாதுஞ்சா? நீயே சொல்லலைன்னா வேற எப்படி அவ்வளோ சொல்லுவாளுவ என்கிட்ட? உனக்கு நாங்களே தேவையில்ல, அப்புறம் நீ அப்படிதான் இருப்பா. எனக்கு உன்கிட்ட பேச கூட பிடிக்கல பத்துக்க. போ, கிளம்பு, இடத்த காலி பண்ணு. அம்மா சின்ன விஷயத்துக்குலாம் ஏமா இப்படி அழுதுகிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? ஆமால, உனக்கு இதெல்லாம் சின்ன விஷயமா தான் தெரியும். ஒத்தைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை நான் பெற்று வச்சுக்கிட்டு அந்த பயலோட கல்யாணத்தை கண்கூட பார்க்க ஆசைப்பட்ட தாய்க்கு அது கூட பாக்கியம் கிடைக்கல. நம்மளை விட்டு அந்த பயலுக்கு வேற எந்த கதியும் கிடையாது, அவன் பொண்டாட்டிக்கு எந்த கதியும் இல்லைன்னு நினைச்சா நீங்களும் அங்க பேச்சுவார்த்தையில தான் இருந்திருக்கீங்க. எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாம இருந்திருக்கு. ஏம்மா இப்ப நாங்க அங்க பேசுறதுதான் உனக்கு பிரச்சனையா? எனக்கு நீங்களும் அங்க பேசுறதுலாம் பிரச்சனை இல்லை. பேசுறோன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா என்ன, இல்ல அவியல் தான் இங்க வந்தா என்ன? சம்மந்தி மருவ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி வாங்கி நல்லபடியா இருக்குது என்ன குத்தமா? அப்படியா அவியலுக்கும் தோணல, உனக்கும் தோணல? ஆமால்ல. சரி, நீயாவது சின்ன பையன், அதுவளுக்காவது அறிவு வேண்டாமா? உன் பொண்டாட்டிக்கு கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலல்ல? இருங்க, அப்படியே இருங்க. நான் முறை அவளை கூட்டிட்டு வரும்போதே நீ ரொம்ப கோவப்பட்டா, எங்களை ஏத்துக்கல. அதான் ஒருவேளை அவ வீட்டுல பேசுறதுன்னு தெரிஞ்சா நீ என்ன சொல்லுவியோன்னு தெரியலன்னு தான் நாங்க சொல்லல. ஏன் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் நான் என்ன உங்களோட ஏத்துக்காமையே விட்டுட்டேன்? உன் கல்யாணத்தை நான் எப்படிலாம் நடத்துறேன்னு நினைச்சிருந்தேன், அதை பார்க்க முடியலையேன்னு தானே நான் அன்னைக்கு கோவப்பட்டேன். ஏன் அவன் நகை நட்டு கொண்டு வரல, பண்ட பாத்திரம் கொண்டு வரலன்னு நான் கோவப்பட்டேன். ஆனா நீ இப்ப பொங்கப்படி கேட்கன்ட்டு சொல்லிட்டல்ல நீ. சாரிம்மா. உன் சாரியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்க உங்களோட பொழப்ப பாருங்க, நல்லா இருந்தா சரிதான். இன்னும் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு, அந்த ஒன்னையும் என்ன நீயாயினும் கரையேற்றி ஒருத்தகிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா என் வேலை முடிஞ்சுது. நானும் அப்புறம் உங்க அப்பனா நிம்மதியா போய் சேர்ந்துருவோம். ஏமா ஏமா இப்படி பேசுறா? நம்ம தங்கச்சிக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ண மாட்டேனாமா? நீ தானே எப்படி பண்ணுவ பாரு. தாய் தவப்பேன் உயிரோட இருக்கும்போதே கண்டுக்க முண்டுக்கா சொல்ல முண்டுக்கா எதுவும். நாளைக்கு இந்த பிள்ளையெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டு போனேன்னா அவ்வளோதான், அதெல்லாம் தெருவில் தான் நிற்கும். போ போ, உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு நீ இரு சந்தோஷமா, உங்க மாமியார் மாமனாருன்னு. நாங்களும் எங்கள் பாட்டை பார்த்துக்கிட்டியோ, நீ உங்கள் பாட்டை பாருங்க. நல்ல வேலை, இன்னும் சொத்தை முழுக்க இவன் பேரில் எழுதி வைக்கல. எழுதி வச்சிருந்தா அவ்வளோதான், அந்த ஆளை வேறு பாம்போன்னு விட்டுட்டு